தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் டே டு இசட் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்கப்பட்ட டாபிக் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது சொத்துவரி ரசீது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான். இப்போ சொத்துவரி ரசீது பார்த்திங்கன்னா, வாடகை வீட்டுக்காரங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அவங்க ஹவுஸ் ஓனர் தான் கேட்க வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் ஹவுஸ் ஓனர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வரி ரசீது நமக்கு கிடைக்காது. உதாரணத்துக்கு பார்த்தா நீங்கள் கேஸ் கனெக்ஷன் வாங்குறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா உங்களோட ரேஷன் கார்டு வாங்குறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு இந்த வீட்டில் தான் குடியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆவணமாக இருக்கட்டும், அந்த வாடகை ரசீது வீட்டில் குடிக்கிறவங்க அந்த சொத்து ரசீது கொடுத்தோம்னா அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம அது மூலமாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வீட்டோட சொத்து ரசீது நமக்கு தேவைப்படும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் கிடைக்காம போகலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஹவுஸ் ஓனரை தேடி அடையாமல் நீங்களே உங்கள் மொபைல் மூலமாக வாடகை வீட்டில் குடியிருந்தாலும் சரி, அவங்க எந்த விதமான ஆவணமும் இல்லாமல் உங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்க வீட்டோட அந்த சொத்து ரசீது ஆன்லைனில் உங்கள் மொபைல் மூலமாக இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கிடுங்க. அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் மொபைலில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் லிங்கை செலக்ட் பண்ணுங்கள். உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சொத்துவரி டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களோட வரி விதிப்பெண் அல்லது அந்த சொத்துவரி ரசீது பழைய ரசீது இருந்தால் மட்டும்தான் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது. அதை நம்ம ஆன்லைனில் எப்படி அந்த சொத்துவரி ரசீது அல்லது அந்த வரி விதிப்பெண்ணை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் போயிருங்க. ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய உங்கள் நிலுவைத் தொகையினை பார்க்க அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு சொத்துவரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் குடியிருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தாலுகாவில் குடியிருக்கீங்களோ, அதாவது அந்த மாவட்டத்தில் நீங்கள் எந்த தாலுகாவில் குடியிருக்கீங்களோ அந்த தாலுகாவை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த தாலுகாவை செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த தாலுகாவில் உள்ள அந்த கிராமத்தோட பேரை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதாவது ஹவுஸ் ஓனரோட மொபைல் நம்பர். அப்படி இல்லாத பட்சத்தில் சொத்துவரி ரசீதுன்னு கேட்டிருப்பாங்க. இது எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடியிருக்கக்கூடிய வாடகை வீட்டோட அந்த கதவு நம்பர் நமக்கு தெரியும். அந்த கதவு நம்பரால் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோட் இருக்கும். கேப்சா கோட் கொடுத்து சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு அகைன்ஸ்டாக உள்ள அந்த சொத்துவரி ரசீது அதில் ஷோவாகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் சொத்துவரி ரசீதுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது யார் பேரில் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம குடியிருக்க வீட்டோ வாடகை வீட்டோட அந்த ஓனர் இவர் தானோ அப்படி நம்ம அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்துவரி வரி விதிப்பு எண் அப்படிங்கிற அந்த நம்பரை நம்ம செலக்ட் பண்ணி, அதாவது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம சொத்துவரி ரசீது டவுன்லோட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் பேஜ் போயிடலாம். ஹோம் பேஜ் போய்ட்டு வரி செலுத்திய பில்லினை பார்க்க அப்படின்னு ஒரு மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரி வகை சொத்துவரி அப்படின்னு செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த குடிக்கக்கூடிய மாவட்டத்தை செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றியம் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதை செலக்ட் பண்ணி முடிச்சோம் பார்த்தீங்கன்னா ஊராட்சி, அதாவது அந்த கிராமத்தோட நேமை நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த கிராமத்தோட நேமை நம்ம செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா கீழே சொத்துவரி வரி விதிப்பு எண் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொத்துவரி ரசீது அப்படின்னு இருக்கும். நமக்கு ரசீதுன்னு தெரியாது, அந்த சொத்துவரி வரி விதிப்பு எண் நமக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம ஆன்லைன் மூலமாக பார்த்து வச்சுருக்கோம். அந்த நம்பரை இதில் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப்சா கோட் இருக்கும். அந்த கேப்சா கோடை கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அதை அடுத்த பேஜில் போகும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த சொத்து வரி விதிப்பு எண்ணுக்கு அகைனஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ரசீது கீழே ஷோவாகும். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் டவுன்லோட் செய்திருக்கும், ஆங்கிலத்தில் டவுன்லோட் செய்ய வேண்டியிருக்கும். உங்களுக்கு எதில் வேணுமோ நீங்கள் அந்த லிங்கை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சொத்து வரியோட ரசீது டவுன்லோட் ஆகிடும். நம்ம இது மூலியமாக நம்மளோட வாடகை வீட்டோட அந்த சொத்து வரி ரசீதை நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு தேவையான இந்த மின்சார